Hello guys, welcome to FG Tamil Gaming. So இந்த வீடியோல YouTube intro edit தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கிளியரா புரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லிங்க் VPN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. வெறும் 4 MB தான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இது மாதிரி ஆஃப் பட்டனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். ஒரு ஆட் வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷத்துக்கு லோடிங் ஆகும், இல்லைனா 1 நிமிஷத்துலேயே லோடிங் ஆகிடும். ஸோ ஆடை பொறுத்து. ஸோ இப்போ லோடிங் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ லோடிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆன் ஆகிட்ட அப்புறம் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கப்காட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து ஆல்பம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஸ்ட்ரோக் வீடியோஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரோக் வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேயே 2 இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் அப்படின்ற கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா இதில் வந்து 3 செகண்டுக்கு தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் வீடியோ. ஓகேவா. இதை வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரோ எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 செகண்ட் வைக்கிறேன், 6 செகண்ட் வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் 6 செகண்டுக்கு இதை வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, டீ போட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அதில் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த A+ போட்டு அதில் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. அந்த A+ போட்டு ஆட் டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் நேம் இல்லைனா நீங்கள் எதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் இன்ட்ரோ நேமாக அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இது இன்ட்ரோ தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து லிரிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து இது மாதிரி க்ளோ எஃபெக்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்லேயே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு லிரிக் க்ளோ எஃபெக்ட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து இப்போ என்னோடய சேனல் நேமை நான் போட்டுக்கிறேன். FG தமிழ் கேமிங் போட்டு அந்த டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான இதுவெல்லாம் இப்போ தான் வரப்போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் கரெக்டாக இந்த 6 செகண்டுக்கு இதை வச்சுக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை. ஓகே, வச்சுட்டு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அதில் வந்து ஸ்டைல் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு வந்து கேபிட்டல் A ஸ்மால் A போட்டு ஸ்டைல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட ஃபாண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த எடிட்டுக்கு இதில் இருக்கிற இந்த ஃபாண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. இது வந்து ஆகஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாவே போதும். நான் ஏரோ மார்க் போட்டு காட்டுற மாதிரிங்க. இந்த ஃபாண்ட் தான் ஆகஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் அந்த ஃபாண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து பக்கத்தில் ஸ்டைல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு எந்த கலரில் வேணும், உங்களோட இன்ட்ரோ எந்த கலரில் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா. ரெட் கலர் வச்சுட்டு அப்புறம் கீழே சைஸ், ஒப்பாசிட்டி, ஸோ இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணும்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லூமினஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லூமினஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் லோடிங் ஆகும். உங்களுக்கு நெட்டு ப்ராப்பராக கிடைக்கணும். ஓகேவா. ஸோ நெட்டு ப்ராப்பராக கிடைச்சா தான் இதெல்லாம் டக்கு டக்குன்னு வரும். இதில் வந்து நீங்கள் இந்த ஆர்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த எஃபெக்ட் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க இந்த எஃபெக்ட். ஓகேவா. ஸோ இந்த எஃபெக்ட் நம்ம இப்போ எடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. மறுபடியும் நீங்கள் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லூமினஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்ட அப்புறம் இந்த கலர் வந்து ரெட் கலர்லேருந்து மாறிடுச்சு, ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஸ்டைலுக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா, ரெட் கலர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். அதனால் அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அனிமேஷனை கிளிக் பண்ண அப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆகும். இதில் வந்து பாதி இது வந்து நெட்டு ப்ராப்பராக கிடைச்சா தான் வரும், இல்லைன்னா பாதி இது அப்படியே தெரியாது.
ஓகே, இதில் வந்து லேசர் கட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இது மாதிரி அனிமேஷனாக வரலன்னா லேசர் கட் அப்படின்ற நேம் இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணுங்கள். நான் ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள் டீட்டெயிலாக. ஸோ அந்த லேசர் கட்டை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் வந்து அதை எத்தனை செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்களா, நான் வந்து 4 செகண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். என் இன்ட்ரோ பேர் போட்ட அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். அதனால நான் 4 செகண்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு வேளை லிரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரணும். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லேசர் லைட்டில் வர மாதிரி இருக்கும் உங்களோட இன்ட்ரோ. ஓகேவா, ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். டிக் ஆப்ஷனை கொடுத்த அப்புறம் நம்மளோட இன்ட்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு இன்ட்ரோ வந்திருக்கு. அதுவும் ஒரு க்ளோ எஃபெக்டில் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாகவே பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் ரொம்பவே ஈஸியாகவே பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 720p அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட அப்புறம் இதை 1080pக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட ஃப்ரேம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஆனால் 30 இருக்கட்டும், அதுதான் ரொம்பவே நல்லது. அப்போ தான் ஸ்மூத்தாகவே இருக்கும். இப்போ வந்து அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட இந்த இன்ட்ரோ ரெடி ஆகிடும், உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவுக்கு வியூஸ் அதிகப்படுத்துங்க. லைக் போட்டால் தான் வியூஸ் அதிகமாகும். அப்போ தான் நிறைய வீடியோ நம்மளும் போடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.